ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேரளாவில் இருக்கிற அடுத்த ஒரு ரம்மியமான இயற்கை சூழலில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷன் இது. முள்ளூர்கரா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். அமைதியாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷனே. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. யாருமே இல்லை ரயில்வே ஸ்டேஷனில். கொஞ்ச நேரத்தில் நிறைய ட்ரெயின்ஸ் வரப்போகுது, அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மழை வேறு அப்படியே லேசாக தூரிட்டுருக்கு. செம்ம வைபுது. இதுதான் இந்த ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. மரம் செடிலாம் செமையாக இருக்குது. இதான் அந்த புக்கிங் ஆஃபீஸு. அப்படியே வாங்க உள்ளே போகலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாலக்காடு எர்ணாகுளம் மெமோ போச்சு. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் புக்கிங் ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ட்ரெயின் வரப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே டோட்டலாகவே 3 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எர்ணாகுளம் பாலக்காடு மெமோ போத் சைட்ஸு, அப்புறம் எர்ணாகுளம் ஷார்னூர் மெமோ போத் சைட்ஸு, அப்புறம் திருச்சூர் ஷார்னூர் பேசஞ்சர். இதுதான் அங்கே நிற்கும். ஃபேர் டேபிள்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே ஒரு ரயில்வே கேட் இருக்குது. அப்படியே லெஃப்டில் இந்த கேட்டில் போனோன்னா திருச்சூர் ஷார்னூர் ரோடு ஜாயின் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இங்கே நிறையா நியர்பை நிறையா டெம்பிள்ஸ் இருக்குது. அஞ்சுமூர்த்தி விஷ்ணு டெம்பிள் இருக்குது, அப்புறம் திருவண்ணிக்காவு டெம்பிள் இருக்குது, அப்புறம் இன்னொரு கேவ் டெம்பிள் கூட இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு செக் டேம் இருக்குது, சூப்பராக இருக்கும். அதையும் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா. இந்த முள்ளூர்கரா ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். அப்படியே இறங்கி வந்து இந்த ரோட்டில் போனோன்னா இதோ இப்படியே கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அங்கே தான் இருக்குது திருவண்ணிக்காவு டெம்பிள். வாங்க அப்படியே போனால் வெரி நியர்பை டு த ரயில்வே ஸ்டேஷன். முள்ளூர்கரா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதான் திருவண்ணிக்காவு டெம்பிள். சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸே அழகாக இருக்குது. இந்த டெம்பிள் டைமிங்ஸ் வந்து காலம்புரா 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 5:30லேருந்து 7:45 வரைக்கும். ஆக்சுவலாக இது அம்மனுக்கு ஃபேமஸான டெம்பிள் இது. இந்த முள்ளூர்கரா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ டோட்டலாக 2 பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இருக்குது. இட் ஃபால்ஸ் அண்டர் திருவனந்தபுரம் டிவிஷன் ஆஃப் சதர்ன் ரயில்வேஸ். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஷார்னூர் எர்ணாகுளம் ரயில்வே லைனில் லொக்கேட் ஆகிருக்கு. ஷார்னூருக்கு அப்புறம் வல்லத்தூள் நகர், வல்லத்தூள் நகருக்கு அப்புறம் இந்த முள்ளூர்கரா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும்.
கேரளானா கேரளா தாங்க. அப்படியே நிறைய மரம் தான் இருக்குது, ஃபுல் ஆஃப் ட்ரீஸு. ஆசம் ஃபீல் இதெல்லாம். அப்படியே நான் டைம் பாஸ் பண்ணால் இங்கே ஈவினிங் சன்செட்டில் இந்த பெஞ்செலாம் அப்படியே உட்காந்துக்கலாம். பொழுது போகிறதே தெரியாது. அதுவும் மழை டைம்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும். ஒன்றும் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேயே செடியெலாம் வச்சுருக்காங்க. செம்பருத்தி செடி வச்சுருக்காங்க, வெள்ளை கலர் செம்பருத்தி இருக்குது. அப்படியே இந்த சைட் போனோன்னா இங்கே வீடுகள்லாம் நிறையா இருக்குது. அமைதியாக இருக்குது வீடெல்லாம். குயில் சத்தம், நேச்சரோட கலந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம். இங்கே வந்து ஸ்டார்ட் ஆஃப் கிரேடியன்ட் மெயின்டைன் ஸ்பீடுன்னு போட்டிருக்கு. இது வந்து லோக்கோ பைலட்ஸ்க்கு வந்து ஒரு இண்டிகேஷன். என்னன்னாக்கா இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ட்ராக் வந்து அப்படியே லைட்டாக மேடில் ஏறும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக அந்த பர்டிகுலர் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 60 kmph அதே 60 kmph மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், ரெடியூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா ட்ரெயின் வந்து அப்படியே ரோல் பேக் ஆகிடும். அதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த போர்டு. அங்கே வந்து கொஞ்சம் தூரத்தில் W1ன்னு ஒரு போர்டு இருக்குல்ல, அது எதுக்குன்னாக்கா லோக்கோ பைலட்ஸ்க்கு வந்து ஒரு இண்டிகேஷன். ஸோ எல்லா லெவல் கிராசிங்க்கு முன்னாடியும் இந்த Wங்கிற போர்டு இருக்கும். எதுக்குன்னாக்கா விசில் அடிக்கணும், அதாவது ட்ரெயின் இன்ஜினோட ஹார்னை வந்து அடிக்கணும். ஸோ ஹேஸ் டு இண்டிகேட் த ட்ரெயின் இஸ் கம்மிங். செமையான ரயில்வே ஸ்டேஷன் இது, முள்ளூர்கரா ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனாக்கா மன அமைதி கிடைக்கும். ஏன்னா இந்த நேச்சரோட செரீன் அட்மாஸ்ஃபியர் அப்படி கேரளாவோடது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அப்படியே முள்ளூர்கரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். பாய் பாய்.